நடுவுல ஏதோ வந்துட்டே இருக்கு. அதான் நான் சொல்றேன். இப்ப இருக்க மாரி 2 1/2 மணி நேரம், 2 1/4 மணி நேரம்லாம் படம் எடுக்கிறதெல்லாம் போயி, 1 மணி நேரத்துல ஒரு திரைப்படத்த முடிச்சிடணும். ஏன்னா யாருக்குமே வந்து நேரம் கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கையில மொபைல் ஃபோன வச்சுன்னு ரீல்ஸ். 1 நிமிஷத்துக்கு மேல. இப்ப நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு. அத யாரும் நெறைய பேர் பார்க்கறதில்ல. பட் இருந்தாலும் எனக்கு தோன்றத நான் இதுல கொட்டிர்றேன். புரியுதுங்களா? இந்த ரீல்ஸ் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே டீ கடையில பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிக்கிறாங்க. இதுன்னு சிரிக்கிறாங்க. அங்க போய் என்னன்னு தெரியாம இது அது உள்ள சிரிப்பு ஒண்ணு வந்துருக்குது. இவர் தனியா சிரிக்கிறாரு. காதுல ஒண்ணு மாட்டிக்கின்னு. ட்ரெயின்ல போகும்போது அவங்களே தனியா சிரிச்சுட்டு போறாங்க. அடுத்தது என்னது? அடுத்தது என்னன்னு ஸ்வைப் பண்ணி போயிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கிற காலத்துல நீங்க 2 மணி நேரம் போட்டீங்கன்னா, 2 மணி நேரத்துல என்கிட்ட பைக்க குடுத்தா, இங்க இருந்து ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரத்துல மகாபலிபுரம் மட்டும் போயிடுவேன். சென்னையில இருந்து. அப்படியே போனா எவ்வளவு லொகேஷன்ஸ், எவ்வளவு இதெல்லாம் பாக்குது. நான் போய் 2 மணி நேரம் போய் தியேட்டர்ல உட்கார முடியுமா? அதுக்கு லைவாவே நான் நிறைய கதைய பார்த்துட்டு போயின்னே இருப்பேனே. நான் இங்க வேற வந்துட்டு டிக்கெட்ட வாங்கிட்டு பாப்கார்ன சாப்பிட்டுக்கின்னு, இவரு பல்டி அடிக்கிறாரா? இவரு சண்டை போடுறாரா? இவரு கத்தியில வெட்டுறாரா? இவரு சுடுறாரா? அது பண்ணா அப்புறம் இன்டர்வல்னு போட்டு திருப்பி ஒரு 1 மணி நேரம் தலைய எடுத்துன்னு உட்கார்ற மாரி உட்கார்ந்து போறதோட அதான் நான் யாரையும் குறை சொல்லல. 2 மணி நேரம் தேவையில்ல. 1 மணி நேரத்துல படத்த முடிக்குது பாருங்க. ஆனா எல்லாருமே இதுல வந்து எல்லா புரொடியூசர், எல்லா டைரக்டர், எல்லா யூனியனும் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இத முடிவெடுக்கணும். ஒரு ஒரு டைரக்டரோ, ஒரு புரொடியூசரோ, ஒரு தியேட்டர் ஓனரோ முடிவு எடுக்கிறது கிடையாது. எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரணும். இனிமேல் வந்து திரைப்படங்கள் 1 மணி நேரத்துல முடியணும். அப்படின்ற மாரி ஒண்ணு வச்சாங்கன்னா, ஒரு நாளைக்கு அப்ப எத்தனையோ ஷோ போடலாம். 1 மணி நேரத்துல ஒரு கதை முடியாதா? இங்கிலீஷ் படம்லாம் எடுக்கல? அவங்க எப்படி எடுக்குறாங்க? இதுல வேற சினிமால பாட்டெல்லாம் தேவையா? டூயட்லாம் தேவையா? இப்போ ஒரு லவ்வர்ஸ் இருக்காங்க. அவங்க போயிட்டு பீச்ல போய் டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருக்காங்களா? இல்லாத ஒண்ணத்த திரைப்படத்துல வந்து புகுத்தி, பாட்டு அதுல பாட்டு வேணும்னா பாட்டு தனியா மியூசிக் ஆல்பமா போட்டுக்கலாம். இது கூட நீங்க எல்லாம் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும். இது வந்து என்னோட ஐடியா தான். மியூசிக் ஆல்பம். இப்ப வெளிநாட்டுலலாம் போனீங்கன்னா, மியூசிக் தனியா ஓடும். எங்கேயோ காதுல கேட்போம். ஆனா அந்த மியூசிக் வந்து அந்த சினிமால இல்ல. வயலின்னு அது இதெல்லாம் வந்து சினிமால இருக்கு. ஆனா பாடல்கள் அதெல்லாம் வந்து தனியா தான் இருக்கு. இங்க இந்திய படத்துல மட்டும் தான் வந்து படத்துல ஒரு டூயட்டு அது இது ரோட்ல ஆடுறது, அது ஆடுறது, இது ஆடுறது, அதுக்கு ஒரு பாட்டு, அதுக்கு ஒரு ஆக்ஷனு, அதுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது அது வந்து இயற்கையாவே இல்ல. இயற்கைக்கு மாறா தான் இருக்கு. ஏன்னா யாருமே போயிட்டு ஒருத்தர் வந்து ஒரு பொண்ண லவ் பண்றாரு அப்படின்னா, நேரா போயிட்டு பீச்ல கீச்ல அங்க போய் ஆடிட்டு நடு ரோட்ல ஆடுற மாரி இருக்கும். இல்ல ஆத்தாண்ட ஆடுற மாரி இருக்கும். பாட்டு பாடினே ஆடுறாரு. ஆடுனா என்ன சொல்லுவாங்க அவங்கள? யார் ஆடுறாங்க அப்படின்னா, இந்த தெருக்கூத்துன்னு சொல்றாங்கல்ல. இந்த அந்த படம் இப்போ எம்ஜிஆர் படத்துக்கு எம்ஜிஆர் மாரியே நானானைத்தால் அப்படின்னு சொல்லிட்டு